ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசையுடன். நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர். ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா? ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன். இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகிலுள்ள வேளாண்மைத்துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பங்கேற்று பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0429860037. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய இருப்பவர் பொறுப்பாளர் பி. சரவணன் அவர்கள். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய அறிவிப்பாளர் பார்கவி சொன்னது போல் இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெறுங்கள். ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி 100.1 FM கோல்டில் நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் தங்களுடைய அனுபவ கருத்துக்களை சொல்லலாம். வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். விவசாயம் பண்ணுறவங்களும் அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை சொல்லலாம். நிகழ்ச்சியில் கூட உடனடியாக ஒரு நேர் வந்துட்டாங்க. யாருன்னு பார்த்துருவோமே. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். யாருங்க? ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமத்திலிருந்து ஜோதி. ஜோதி ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். முதல் நேயராக இன்னைக்கு வந்துட்டீங்க. நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அனுபவம் விவசாயத்தில் என்ன அனுபவம்? என்னுடைய நெற்பயிர் தாங்க. நெற்பயிரில் வந்து திருந்திய நெல் சாகுபடி தான் நம்மளுடைய ஸ்பெஷல். இந்த வட்டாரத்தில் திருந்திய நெல் சாகுபடி, அதாவது கட்டமோட்டு நடுவுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் நான் தாங்க. நீங்க தான்? இந்த சுத்து வட்டார ஒரு 4 மாவட்டத்துக்கு என்ன தெரியாத ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அந்த SRI நுட்பத்தில். ஆமாங்க. நம்ம கிட்ட 2 டீம் இருக்கிறாங்க. அவங்கள கூட்டு போய் நடவு போட்டு கொடுப்பேன். அவங்களுக்கு சொல்லியும் கொடுப்பேன். சந்தேகம் கேட்கறவங்க சொல்லி கொடுத்துருவேன். அதெல்லாம் நல்ல அனுபவம். இப்போ நம்ம அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நாற்று விடுவாங்க, ஆள் வச்சு நடவு நடுவாங்க. கரெக்டுங்களா? ஆமாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து SRIன்னு சொல்கிறீங்க, திருந்திய நெல் சாகுபடி. ஆமாம். இப்போ நீங்கள் 2 குரூப் வேறு வச்சுருக்கிறேன். யார் கேட்டாலும் நாங்கள் நட்டே கொடுத்துறோன்னு வேறு சொல்கிறீங்க. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லைங்க. அவங்க வந்து அடுத்த தடவை அவங்களே செஞ்சுக்குவாங்க. என்னை எதிர்பார்க்காம செலவு மிச்சம். சரி. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன ஒரு திருப்தினா, அவங்க 60 கிலோ விதை விட்டு 1 ஏக்கர் நடவு செய்வாங்க. 60 கிலோ. அதில் ஆமாங்க. அதில் 26, 27 மூட்டை தான் அறுப்பாங்க. சரிங்க. ஏக்கருக்கு நான் வெறும் 6. ஆமாங்க. நான் வெறும் 6லேருந்து 10 கிலோ தான் விடுவேன். அதில் 30, 33 மூட்டை அறுப்பாங்க. எத்தனை கிலோ மூட்டைங்கய்யா உங்களுதுலாம்? தெரியும். உங்களுதுலாம் எத்தனை கிலோ மூட்டைங்கய்யா? விதை நெல் வந்து அது எதுவும் சொல்றீங்களா? இல்லை இல்லை, இப்போ 33 கிலோ, 33 மூட்டைன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க. 1 ஏக்கருக்கு 80 கிலோ. 80 கிலோ. அப்போனா 24 கிட்டத்தட்ட 2500 கிலோக்கு மேலே போறீங்க. ஆமாங்க ஆமாங்க. இது இப்போ போன வாரம் வரைக்கும் இது சக்ஸஸ். ஆமாங்க. போன வாரம் ஒருத்தர் அறுவடை பண்ணாரு. சரிங்க. அவரது 1 ஏக்கர் 6 சென்ட். அவர் வாழ்நாளில் இது வரைக்கும் எந்த அதாவது நேரடி நெல் விதைச்சாலும், மிஷின் நடுவு போட்டாலும், கை நடுவு நட்டாலும், சரிங்க, அந்த 1 ஏக்கர் 6 சென்ட்ல 26, 27 மூட்டைக்கு அறுத்ததே கிடையாதுங்க. அடேங்கப்பா. இப்போ 30 நாம ஏற்பட்டு அவருக்கு செஞ்சு கொடுத்து இப்போ நாத்து விட்டுட்டேன். போன வாரம் கரெக்டா 10 கிலோ தான் விட்டுக்கிறேன். என்ன விதைங்கப்பா இந்த நட? 50 மூட்டை கோ 51ங்க. 51. எந்த நெல் பாரம்பரிய ரகமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அந்த 6லேருந்து 10 கிலோ தாங்க. அது எப்படி நடவு போடுவீங்க வரும்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் கூடுதலா விட்டுக்குங்க. மிஷின் நடவா அல்லது கை நடவா? அதான் சார், மார்க்கர் போட்டு. ஆமா. 25 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர். ஓஹோ சரி. மார்க்கர் போட்டு ஆள் வச்சு நட்டுருவீங்க? ஆமாங்க. நடவு போட்டு கொடுக்குறேன். ஒரு குத்துக்கு எத்தனை நாத்து வைப்பீங்க? பிடிங்கெல்லாம் எடுக்க மாட்டேங்க. 1 இன்ச் மண்ணோட கேக் மாதிரி. ஆமா. அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு குத்துக்கு வந்து அதிகபட்சம் 2 இல்ல 3 நாத்து வைப்பேங்க. அவ்வளவுதான். 1 வைக்க சொல்லுவாங்க. முடியாது. அது சேதாரம். ஆமாங்க. ஒரு நாத்துக்கும் இன்னொரு நாத்துக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி? ஸ்கொயர், அதாவது 25 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் 9 அங்கலம் வரும். கிட்டத்தட்ட 3/4 அடி. ஆமா. ஆமாங்க.
கோண வீடர் ஓட்டுவாங்களா? பத்தங்களும் வரும். கோண வீடர் அவசியம் அவசியம் கோண வீடர் ஓட்டியே ஆகணும். கோண வீடர் ஓட்டினா தான் கிளைப்பு திறன். நிச்சயமா. இதுல வந்து பூச்சி தாக்குதலே கிடையாதுங்க. அந்த அந்த கெமிக்கல் தெளிக்க வேண்டிய வேலையே கிடையாதுங்க. ஏன் எப்படி? இதை மட்டும் பூச்சி சாப்பிடாதா என்ன? இல்லைங்க, இடைவெளின்றதுனால ஓஹோ அடர்த்தி இருந்தாதான் சார் பூச்சி வந்து சேரும். சரிங்க. இது வந்து 10 அங்குலத்துக்கு 10 அங்குலம் ஸ்கொயரு. அதுவும் இல்லாம 5 அடிக்கு ஒரு இடைவெளி வேற. பட்டம் போடுவீங்களா? ஆமாங்க, பட்டம் உண்டு. ஒரு மார்க்கர் இழுத்தோம்னா கரெக்டா 5 அடி. ஓஹோ சரிங்க. அதுக்கப்புறம் 1 அடி இடைவெளி விட்டு 1 அடியோ இல்ல 1.5 அடியோ இடைவெளி விட்டு அதுக்கு அடுத்த ரோ. அதனால பூச்சி தாக்குதலுக்கு சுத்தமா வழியே கிடையாதுங்க. நிச்சயமா. ஆமாங்க, அவங்களும் நிலத்தை சுத்தி பார்த்துட்டு எங்க பூச்சியே இல்லைங்க, நான் எங்க பூச்சி மருந்து அடிக்கிறதுன்னு. மகசூலும் திருப்தி. நெல் வந்து திரட்சி சார். திரட்சி அதாவது வந்து அந்த எடை பாத்தீங்கன்னா அவ்வளவு எடை. இப்ப கூட சொன்னாருங்க, 32 தான் ஏத்தமான 1 மூட்டை கூடுதல் வந்துச்சுன்னாரு. ஓஹோ ஆமாங்க, 33 மூட்டை ஆயிடுச்சு. நெல் திரட்சியா இருக்குங்க. ஓஹோ அந்த அத வந்து பொறுப்பா ப்ராப்பரா செய்வாங்க. நான் அதாவது விதை நெல்லை வந்து உப்பு தண்ணியில போட்டு எடுப்பாங்களா, சால்ட் வாட்டர்ல. ஆமா, அதுல இருந்து ஆரம்பிப்பேங்க. நாத்து விடுறதுல இருந்து விதையில இருந்து ஆரம்பிக்கிறீங்க. முறையா செய்வோம். எத்தனை நாள் நாத்து நடவு போடணுங்கய்யா? எத்தனை நாள் நாத்து? ஜோதி கண்டிகை ஐயா அவருடைய இணைப்பில் ஏதோ சிரமம் இருக்குது, அதனால் அவர் அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. சாதாரணமாக இது மாதிரிலாம் இருந்தால் ஒரு 15 நாள் 20 நாள் நாற்று எடுத்து நட்டுருவாங்க. நட்டுட்டு அதுலேருந்து போடுவாங்க. கோணோ வீடர் 2 முறை ஓட்டுவாங்க. அப்புறம் மற்ற தொழில்நுட்பங்கள்லாம் சாதாரணமாக நம்ம என்ன செய்வோமோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக செய்வாங்க. இந்த மாதிரி செய்யும்போது விதையில் நமக்கு கொஞ்சம் குறைச்சலுங்கிறதுனால அதில் ஒரு லாபம் கிடைக்குது. 30 கிலோ பயன்படுத்துகிறதுல 10 கிலோ பயன்படுத்துனா 20 கிலோ மிச்சம் தானே. 20 × 40 போட்டிங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துங்க. 2 800 ரூபாய்க்கு மேலே மிச்சமாகுது. கரெக்டுங்களா? அது மாதிரி ஒரு ஏக்கருக்கு நம்ம 800 ரூபாய்க்கு விதையை மிச்சம் பண்ணுறோம். 10 ஏக்கர் பண்ணோம்னா 8000 ரூபா மிச்சம். 5 ஏக்கர்னா 4000 ரூபா மிச்சமாகுது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒன்றுத்துலேயும் மிச்சம் பண்ணணும். மிச்சம் பண்ணோம்னா நிகர லாபம் அதிகரிக்கும். நெல்லுலேயும் லாபம் பார்க்க முடியும் என்பதற்கு ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை ஜோதி ஐயா ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். அவரை கூட தொடர்பு கொள்ளலாம். அவருடைய தொலைபேசி எண் சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். நம்மக்கிட்ட இருந்தால் கூட நம்ம தொலைபேசி எண் சொல்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். பார்த்துருவோம். அதையும் இருக்கே 95 007 95 007 88 940 88 940 இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஜோதி ஐயாட்ட இன்னும் பல விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிங்க. ஒரு குத்து மதிப்பான ஒரு 3ல் 1 பங்கு தொழில்நுட்பங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டார். ரேடியோவிலே சொல்லிட்டார். FM கோல்டு 100.1 சொல்லிட்டார். மீதி விவரங்களை நீங்கள் அவர்கிட்ட தொலைபேசி எண்ணில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்யா, நான் இங்கே பாலவாக்கத்தில் இருந்து பேசுகிறேன். உங்கள் பேருங்கய்யா? என் பேர் ரமேஷ். பாலவாக்கங்களா? ஆமாங்க. சொல்லுங்க ரமேஷ். உள்ள எங்கது வந்து கொஞ்சம் கடற்கரை பகுதி தான். மண் எந்த மாதிரி மண் கலவை வந்து, அதாவது கொஞ்சம் தக்காளி கத்திரிக்காய் இந்த மாதிரி செடிகள் வளர்க்க ஆசை. மண் இதுக்கு வந்து எந்த மாதிரி மண் கலவை வந்து கரெக்டாக இருக்கும்? ஏமா இப்போ போட்டால் வரமாட்டேது சரியா? கடற்கரை ஓரம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உப்பு, அது இல்லாமல் உப்பு மட்டும் இல்லை, அந்த மணலும் பார்த்தீங்கன்னா சாகுபடிக்கு உகந்ததாக இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வீட்டில் நிறைய தொட்டி செடிகளை உருவாக்கி வச்சுக்கிங்க. வீட்டில் தொட்டி செடிகள், அந்த தொட்டியில் நல்ல மண்ணாக போட்டுக்கணும். சாணி குப்பை. தொட்டி செடியாக தான் வளர்க்க முடியுமா அப்போ? ஆமாம், நீங்கள் ஆற்று மணலில் அல்லது ஆற்று மணல்லையோ அல்லது கடல் மணல்லையோ நீங்கள் வந்து செடி கொடிகள் வளர்ப்பதுங்கிறது முடியாதது. அதனால் தொட்டி செடிகளுக்கு போயிடுங்க ஐயா. மாடி தோட்டம் வைக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் தொட்டி செடிகளை உருவாக்கிக்கணும். சரி, இது வந்து எப்படி விதையா வாங்கி இது பண்றதுலதான் இல்ல செடியா வாங்கி? நீங்க நாத்தா கூட கிடைச்சுன்னா நாத்தா வாங்கி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு விதைகள் கிடைக்குது. நாட்டு விதைகளை வாங்கி நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். எந்த மாதிரி உரங்கள் எந்த மாதிரி போட வேண்டிய? இதுக்கு வந்து நீங்க ரசாயன உரங்கள் போடணும்னு அவசியமே இல்லைங்க. நல்ல நீங்கள் எல்லாம் தொட்டி செடி தான் வச்சுருக்கீங்க. வீட்டுக்கு 10 தொட்டி வச்சுருக்கீங்கன்னா அதில் போய் நம்ம ரசாயன உரம் வாங்கி போடணும்னு அவசியமே கிடையாது. இயற்கை உரங்களை வாங்கி போடலாம். சாணி குப்பை கிடைச்சதுன்னா அதையே போட்டால் போகிறோம். அது இல்லைன்னா மண்புழு உரம் கிடைக்குது. கிலோ 10 ரூபா 15 ரூபா நல்ல மண்புழு உரங்கள் கிடைக்குது. அதை வாங்கி பயன்படுத்தலாம். அப்புறம் இல்லைன்னா வேப்ப முன்னாக்கு போடலாம். ஆமாம், இது மாதிரி இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வந்து உப்புத்தன்மையோட தான் இருக்கு. தண்ணி ஊத்துறது வந்து வேற ஏதாவது நம்ம இது பண்ணலாமா, இல்லை இந்த தண்ணியே? உப்பு தண்ணி பயன்படுத்தினீங்கன்னா கஷ்டம்தான். உப்பு தண்ணி பயன்படுத்தி நெல் சாகுபடி பண்ணலாம். அதுக்குன்னு உகந்த ரகங்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில். ஆனால் காய்கறி சாகுபடிக்கு நீங்கள் நல்ல தண்ணி தான் கொடுத்தாகணும். ஆமாங்க. எந்த மாதிரி செடிகள் இப்போ தக்காளி கத்திரிக்காய் தவிர வேற எந்த மாதிரி எல்லா செடிகளும் நீங்கள் இப்போ ஆடிப்பட்டம் எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சாகுபடி பண்ணலாம். தக்காளி, கத்திரி, வெண்டை, மிளகாய், புடலங்காய், பீர்க்கங்காய், என்ன காய்கறி வேணாலும் நீங்கள் இந்த நேரத்தில் சாகுபடி பண்ணலாம். ஒரு தொட்டிக்கு 2 செடி அல்லது 3 செடி, அதிகம் 2 செடி இருந்தால் போதுமானது. நீர் இது வந்து எப்படி தண்ணி ஊத்துறது வந்து எப்படி தண்ணி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தொட்டியில் இருக்கிற மண்ணை நீங்கள் அப்படியே கையால் தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஈரம் ஒட்டுதான்னு பாருங்கள். ஈரம் ஒட்டுச்சுன்னா தண்ணி இருக்குன்னு அர்த்தம். ஈரம் ஒட்டலைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றணும். இது இப்போ தக்காளி இதுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம செடி வந்து சாயாமல் இருக்கிறதுக்கு எதுவும் அது மாதிரி இருந்தால் நீங்கள் ஏதாவது முட்டு கொடுக்கணும். ஒரு சின்ன ஒரு குச்சியை அந்த தொட்டிலே நட்டுட்டு அது கூட இதை சேர்த்து இணைச்சி கட்டி விட்ருங்க. லூஸாக கட்டணும், டைட்டாக கட்டக்கூடாது. லூஸாக கட்டி விட்டிங்கன்னா அது அப்படியே அதிலே நிற்கும். நன்றியா. நன்றிங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, 1 அல்லது 2 தொட்டி வாங்கி வச்சுக்கிங்க. அதில் இதை முதல்ல வளர்த்து பாருங்கள். தக்காளி போடாதீங்க, தக்காளி வந்து கொடியாக படரும். அதுக்கு பதிலாக இந்த கத்திரி, வெண்டைக்காய் அந்த மாதிரி செடி, அந்த மாதிரி விதைகளை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு விதையும் தெரியும், முளைக்கிறதும் தெரியும். அது முதல்ல 2 செடி வளர்த்து பாருங்கள். அது வளர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 4 ஆக்குங்க, 4 8 ஆக்கிக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்கள் இணைந்திருப்பது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் ஒலித்துக் கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044 2986 0037. பொதுவாக விவசாயங்கிறது வந்து நம்முடைய குலத்தொழிலாக இருந்தாலும் கூட இன்றைக்கி நிறைய பேர் வந்து வீட்டு தோட்டம் வைக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. வீட்டில் வந்து தொட்டி இருக்கணும், தொட்டியில் வந்து செடி இருக்கணும், பச்சையை பார்க்கணும், முடிஞ்சால் காய்கறிகளை சாகுபடி பண்ணணும், அழகு செடிகள், அலங்கார செடிகளை வாங்கி வைக்கணும், 2 பூச்செடிகளை வாங்கி வைக்கணும், அதில் பூக்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி செடிகள்லாம் தாராளமாக வாங்கி வைக்கலாம். வாங்கி வச்சு முதல்ல ஒரு பரிசோதனை அடிப்படையில் ஒரு 2 தொட்டியை வாங்கி வைக்கணும். அதில் இதெல்லாம் வளர்த்து பார்க்கணும். வளர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நடையை நம்ம 2 தொட்டியாக வாங்கி வச்சு அடுத்தடுத்து தான் இன்னும் 4 8 ஆக்கலாம், 8 16 ஆக்கலாம். அது மாதிரி நிறைய தொட்டிகளை வாங்கி வச்சு வீட்டில் பராமரித்தோம்னா நமக்கும் ஒரு அருமையான ஒரு பயிற்சி, எக்ஸசைஸ், உடல் உழைப்பு, அது இல்லாமல் வீட்டில் பசுமையை உண்டாக்குறோம். வீட்டில் பசுமை இருந்தாலே, பச்சையை பார்த்தாலே நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டு தோட்டம் வைக்கணும். அதை விட இன்னொன்று முக்கியமானது, விவசாயம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்றைக்கி விவசாய தொழில் செய்கிறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க, விவசாய வேலைகள் செய்கிறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதனால தான் நிறைய கருவிகள் வந்துடுச்சு. கருவிகளை பயன்படுத்தணுங்கிற ஒரு கட்டாயமும் வந்துடுச்சு. அதனால் கருவிகள் பயன்படுத்தி அந்த விவசாய தொழிலை விவசாயிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை மனிதர்கள் தான் செய்ய முடியும், இல்லைங்களா? அதனால் அந்த வேலைகளுக்கு மனிதர்கள் ஆட்கள் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு குறைபாடு இருக்கத்தான் செய்யுது. அதை சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் விவசாய தொழில் செய்கிறதுக்கும் மக்கள் ரெடியாக இருக்கணும். அந்த காலத்தில் போருக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னு ஒரு சட்டமே போட்டாங்க மன்னர்கள் காலத்தில். தேவை இருந்துச்சு அப்போ. அதனால் எல்லோரும் சண்டை நடக்குதுன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கண்டிப்பாக போருக்கு போகணும், சிப்பாய் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நாம் கேட்குறது வீட்டுக்கு ஒருத்தர் விவசாயத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் நம்முடைய குலத்தொழில் செழிக்கும். 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 140 கோடி மக்களுக்கு நாம் வந்து சாப்பாடு போடணும் இல்லையா? இது 140 கோடி மக்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வாங்கி கொடுத்துட முடியுமா? ரொம்ப சிரமம். அதனால் விவசாயத்தின் பக்கம் மக்கள் நாடணும், மக்கள் வரணும் என்ற ஒரு வேண்டுகோள் இந்த ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கிறோம். நிச்சயமாக எல்லோரும் அதை ஆமோதிப்பீங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு. ஹலோ, வணக்கம் சார். ஹலோ ஃபார்மர் நிகழ்ச்சி தானே சார்? ஆமாம் சார். யார் சார் பேசுகிறீங்க? சார் வணக்கம் ஐயா. நான் வந்து ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் பேர் ஜெயச்சந்திரன், திருமுல்லை வாயில் சார். திருமுல்லை வாயில். ஜெயச்சந்திரனா? ஆமாங்க ஐயா, ஜெயச்சந்திரன், திருமுல்லை வாயில். ஆமாம் சார். நான் வந்து பேங்க் எம்ப்ளாயி, ரிட்டையர்டு. சூப்பருங்க. நான் வந்து உங்க குரலை கேட்கறதுக்கு கோடான கோடி மக்கள் தவம் கிடக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சும்மா சொன்னீங்க சார். ஓகே, நீங்க வாழ்க வளமுடன் சார். ஒண்ணும் இல்லை, இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த யூடியூப்ல பார்த்தேன் சார், சீனி துளசி அப்படின்னு சொல்லிட்டு. சீனி துளசி அது எப்படி சார், ஏதாவது பலன் உண்டுங்களா? ஏன்னா நான் வந்து டயபெட்டிக் ஆக்சுவலா. சரிங்க.
இப்ப எல்லாம் இப்ப ஏதாவது வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்னு வச்சுங்களேன். ஆமாங்க. அந்த சீனி துளசின்றது எப்படி சார் அது சொல்ல முடியுமா? சீனி துளசியும் உங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். சீனி துளசியும் உதவிகரமாக இருக்கும். சீனி துளசி மட்டுமே உதவிகரமாக இருக்காது. அதையும் பயன்படுத்தலாம். அதை விட முக்கியமான சார் நம்ம ரெகுலர் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி தான் சார். சில பேர் இன்சுலின் பயிர் இதெல்லாம் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை மட்டுமே நம்ம நம்பி இருக்க முடியாது, நம்பி இருக்கவும் கூடாது சார். ஒரு இணைப்பில் ஏதோ ஒரு சிரமம் ஆயிடுச்சு. ஜெயச்சந்திரன் திருமுல்லை வாயிலேருந்து சீனி துளசி பற்றி பேசுகிறாரு. பொதுவாகவே எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதிக்கு ஏதோ ஒன்று ஒரு மூலிகையோ அல்லது ஒரு மருந்தோ சாப்பிட்டோன்னா சரியாயிடும்னு சொல்லிட முடியாது. நம்முடைய உடல் உழைப்பு, நம்முடைய உணவு கட்டுப்பாடு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கூட அதில் சேரும். அதிலெல்லாம் கட்டுப்பாடு, அதிலெல்லாம் நம்முடைய உடற்பயிற்சி, உணவு, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நோயை வந்து கட்டுக்குள் வைக்க முடியுமே வழிய நேரடியாக வந்து ஒரு மூலிகையை சாப்பிட்டேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டேன், மருந்தை சாப்பிட்டேன், ஒரு வியாதியை நான் குணப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதனால் எல்லாம் ஒருங்கிணைந்து செய்யணும். அதுதான் அது கட்டுப்பாட்டுக்கு வரும். ஜெயச்சந்திரன் ஐயாவுக்கு புரியும். பேங்க் எம்ப்ளாயி தானே, அவங்களுக்கு தெரியாதுதான். இது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து பேசலாம். 044 இது இணைப்பு எண் 29 86 0037. இந்த எண்ணில் வாங்க, வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். 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 நீங்கள் அங்கே லைனில் இருக்க சொல்லி வச்ச உடனே கட் ஆகிடுச்சு சார். உங்கள் பேருங்கய்யா? சரவணன் சாருக்கு வணக்கம். வணக்கம். யாருங்க? சிவமேனி பேசுகிறேன் சார். சிவமேனி சார், சொல்லுங்கள் சார். என்ன ஊர்லேருந்து பேசுகிறீங்க? நான் இங்கே சென்னையிலேருந்து தான் பேசுகிறேன், கொளத்தூர். சொல்லுங்கள் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வாழ்க வாழ்க. இது எஃப்எம் கோல்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சார்? எஃப்எம் கோல்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? போன வாரம் கேட்டேன், நல்லா அருமையா இருந்தது. நம்பர் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க, இன்னைக்கு டியூட்டி ரூம்ல சொல்லி இப்ப நம்பர் வந்த உடனே போட்டு பாக்குறேன். வந்துருச்சு. எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த போன வாரம் அந்த வாழை இலைக்காக தொட்டியில வளர்க்குறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அந்த தொட்டி வந்து அளவு கொஞ்சம், அந்த கிழங்கு எவ்வளவு தூரம் உள்ள போகும், எவ்வளவு ஆழம் இருக்கணும், அந்த அளவு கொஞ்சம் வேணும். அதாவது சொல்லுங்க. அதுக்கப்புறம் சார், இந்த அதே மாதிரி மாயல மாஞ்செடி வாங்கி தொட்டியில வச்சு இலைக்காக அது வளர்க்க முடியுமா, சாத்தியமா? 2 கேள்வி கொஞ்சம் எனக்கு சொல்லலாம் சார். அப்புறம் இன்னொன்னு, இப்போ வீட்டுல வந்து ஒரு துளசியும் செம்பருத்தி செடியும் வாங்கி நட்டுருக்கோம், நர்சரியில வாங்கி. சரி. அது பாத்தீங்கன்னா வளரவே மாட்டேங்குது சார், அப்படியே இருக்கு. எவ்வளவு பெரிய தொட்டில வச்சிருக்கீங்க? அது அளவு தெரியல, ஒரு உயரம் ஒரு 1.5 அடி, அகலம் ஒரு 2 அடி இருக்கும். அவ்வளவு பெரிய தொட்டில ஒரு செடி வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு செடி தான் இருக்கணும். துளசி ஒரு செடி தான். ஒரு செடி தான். ஆமா. செம்பருத்திக்கும் அதே மாதிரி அந்த அளவுக்கு பெரிய இதுவா இருக்கட்டும். ஆமா ஆமா. அது என்ன பண்ணுங்க, அதோட சரியா வளரல, ஆனா பச்சையில அப்படியே இருக்கு, செடி சாகாம இருக்குல்ல, அப்படியே இருக்கு. ஆமா. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அது வந்து கீழே அடியில மண்ணுல தெம்பு இல்லாம இருக்கும். என்ன பண்ணுங்க, மேலாக இப்ப செடியை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மேலாக இருக்கிற மண்ணை மட்டும் அப்படியே சுரண்டி எடுத்துடணும். சரிங்க. அந்த எவ்வளவு சுரண்டி எடுத்தோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்க இதை போட்டுடணும். சாணி, குப்பை அல்லது மண்புழு உரம் அல்லது வேப்ப முன்னாக்கு, இது எல்லாத்தையும் கலந்து கூட போட்டுடலாம் நீங்க. சரிங்க. இது வந்து செம்பருத்திக்கும் துளசிக்கும். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. உங்களுக்கு வாழைக்கும் மாஞ்செடிக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். இன்னும் சரியான பதில் உங்களுக்கு பத்தலன்னா திருப்பி அடுத்த வாரம் நான் இதை தொடர்ந்து சொல்லுவேன் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. இந்த வாழையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க நல்ல பெரிய தொட்டியா வைக்கணும். நம்ம மாடுலாம் இது சாப்பிடும் தெரியுங்களா, தொட்டில தவிடு புண்ணாக்கு சாப்பிடும். ஆமா ஆமா. அந்த அளவுக்கு பெரிய 2 அடி 3 அடி தொட்டியா இருக்கணும். சரி. அந்த மாதிரி தொட்டியா இருந்தா தான் உங்களுக்கு அதுல வாழை வரும். வாழையும் வரும்போது என்னன்னா, நீங்க ஒரே ஒரு வாழை கண்ணை மட்டும் விடணும். ஆமா. அப்ப அதுல உங்களுக்கு இலை மட்டும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆமா. இந்த வர விடக்கூடாது. அது தாய் மரம் நல்லா வளர்ந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துச்சுன்னா அந்த தாய் மரத்தை வெட்டி விட்டுருங்க. பக்கத்துல ஒரே ஒரு புடக்கண்ணை மட்டும் விட்டுருங்க. ஒண்ணு மட்டும் விட்டுறலாம். ஆமா, ஒண்ணு. அடுத்தது மாஞ்செடிக்கு இதுதான், இப்படியே தான். கிட்டத்தட்ட நீங்க நல்ல பெரிய தொட்டியா தான் வைக்கணும். அப்பதான் அதுல உங்களுக்கு வளரும். வெறும் அந்த இதுக்கு இலைக்காக மட்டும்தான். இலைக்காக மட்டும்தான். அதுக்காக தான் நான் சொல்றேன். மேல நீங்க என்ன பண்ணணும், அதை வளர விடக்கூடாது. ஆமா. கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேல நுனி குருத்தை மட்டும் கட் பண்ணிக்கிட்டே இருங்க. கட் பண்ணிட்டேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. கட் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். சரிங்களா? நான் இன்னும் நிறைய விளக்கம் உங்களுக்கு அடுத்த வாரம் தர்றேன் உங்களுக்கு. அடுத்த வாரம் நான் கேட்கிறேன் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம். ஆமா.
நிறைய நேயர்கள் 4 பேர் நல்ல அழகான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுச்சு. இல்லைன்னா நமக்கு நம்முடைய அறிவிப்பாளர் விட மாட்டாங்க. சார் எனக்கு நேரம் ஆயிடுச்சு சார், நான் 8:45 அடுத்த நிகழ்ச்சி போகணும் இல்லை சார் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நம்ம இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம், அதில் விளம்பரங்கள்லாம் வேறு இருக்குது. நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஹலோ ஃபார்மர் நிகழ்ச்சி. இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே? பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா? இல்லையானே. முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும். அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன். நீ கில்லாடி தான் போ. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. 8 மணி 44 நிமிஷம் 45 நொடி ஆயிடுச்சு. இன்னொரு 15 நொடி இருக்குது. இந்த ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இப்போது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோர் பார்கவி, பி. சரவணன். நன்றி, வணக்கம்.